எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். குடும்ப பாதுகாப்பிற்கான 4வது நாள் ஜெபத்திலே இருக்கிறோம். இன்று சிறப்பாக நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளினுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? 127வது திருப்பாடலிலே 3வது இறைவார்த்தையிலே இப்படியாக தாவீது ராஜா சொல்லுகிறார், பிள்ளைகள் கடவுள் அருளும் செல்வம், மக்கள் பேறு கடவுள் கொடுக்கும் பரிசில் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் கடவுள் நமக்கு தந்த செல்வம், நம்முடைய குழந்தைகள் கடவுள் தந்த பரிசு. இவர்களுக்காக, இவர்களின் பாதுகாப்புக்காக இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் குழந்தைகளை தேவன் நம்முடைய பொறுப்பிலே ஒப்படைத்திருக்கிறார். எப்படி குழந்தை இயேசுவை அன்னை மரியாளினுடைய பாதுகாப்பிலும் சூசையப்பருடைய பாதுகாப்பிலும் ஒப்படைத்தாரோ, அப்படியாய் உங்கள் குழந்தைகளை தேவன் உங்கள் பொறுப்பிலே ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை பாதுகாப்புடன் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நாளிலே நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மிடம் கடந்து வரும்படியாக இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். நான் சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்களும் எனக்கு பின்னாலே சொல்லும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியான தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம், மூவரு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளுக்காக உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த குழந்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். குழந்தைகள் கடவுளுடைய செல்வம், கடவுள் கொடுத்த பரிசு என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே உள்ள குழந்தைகளை, மாணவ செல்வங்களே, கல்லூரியிலே படிப்பவர்களே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வாலிப தம்பிகளே, வாலிப தங்கைகளே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டிலே இருக்கின்ற பெரியோர்களே, பெற்றோர்களே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வீட்டை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லா செல்வங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடத்திலே உள்ள நோய்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த நேரத்திலே நம்முடைய இயேசு ஆண்டவரை போற்றி புகழ்வோம். மூவரு தெய்வத்தை புகழ்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். மூவரு தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் குழந்தைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும் அப்பா. பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளை, மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும் அப்பா. படித்து முடித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணத்திற்கு தயாராக உள்ள வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம் இது. 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை வெளியிலே கூட அழைத்து செல்ல வேண்டாம் என்று நம்முடைய அரசானது நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது. காரணம், இந்த கொரோனா தொற்று நோயானது சிறு குழந்தைகளை மிக எளிதாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்முடைய சிறு குழந்தைகளை வெளியிலே அதிகமாக அழைத்து செல்லாதீர்கள், மிகவும் பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குழந்தைகளுக்காக நாம் செபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவதாக, இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய படிப்பானது தடைபட்டு போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் செல்போனை நோண்டி கொண்டோ அல்லது டிவியை பார்த்து கொண்டோ அல்லது தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபட்டோ தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய வாழ்க்கையையும் வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய எதிர்காலத்தை குறித்து நாம் நிச்சயமாய் கவலைப்பட வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல, படித்து முடித்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமலும் இருக்கிறது. அதை போன்று நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்கு நாம் திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படி நம்முடைய குழந்தைகளை குறித்து நாம் பலவிதமான கவலைகளை உடையவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்பு நமக்கு மிக மிக முக்கியம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு குழந்தைகளை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்தார். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவர் சொன்னார், குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம், ஏனென்றால் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியதே என்று சொல்லி அந்த குழந்தைகளின் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசு ஆண்டவர் கூட புகழ்கின்றார், விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் குழந்தைகளின் மீது இயேசு ஆண்டவருக்கு அதிகமான பிரியம் உண்டு. ஆக நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற இந்த குழந்தைகளை இந்த நாளிலே இயேசு ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்து அந்த குழந்தைகளை பேறு பெற்ற குழந்தைகளாக மாற்ற விரும்புகிறார். ஆகவே அந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. திருப்பாடல் 119:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞன்
தன்னுடைய வாழ்க்கையிலே மாசற்றதாய் எப்படி நடக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது அதிலே திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகின்றார், இறை வார்த்தையை கடைபிடிப்பதினால். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இறை வார்த்தையை இந்த நாட்களிலே நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அதே நேரத்திலே திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகின்றார், குழந்தைகள் எல்லாம் உன்னுடைய வீட்டிலே உன்னை சுற்றிலும் ஒளிவக் கன்றுகளைப் போல நிற்பார்கள் என்று 128:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குழந்தைகள் கடவுளுடைய பரிசு. கொலைசெய்யர் 3:20 நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். அதை போன்று பெற்றோர்களுக்கும் சொல்லுகின்றார் 21வது இறைவார்த்தையிலே, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அதிகமாக திட்டாதீர்கள், அவர்கள் மனமுடைந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குழந்தைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆக இந்த நேரத்திலே நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அதற்கு முன்பாக இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். எல்லாருமாக திருப்பி சொல்லுங்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தையை நாம் அடிக்கடி இந்த நாளிலே சொல்லி நாம் செபிப்போம். அப்பொழுது இறைவன் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் எடுத்து போடுவார். நாம் அனைவரும் ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, எங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகள் நீர் கொடுத்த செல்வம் பரிசு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த குழந்தைகளை நீர் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் குழந்தைகளின் மீது உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும். குழந்தைகளை என்னிடம் மறவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி குழந்தைகள் மீது உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதித்து அவர்களை பேறு பெற்ற குழந்தைகளாக மாற்றினீரே. இதோ இந்த நேரத்தில் எங்கள் குழந்தைகளின் மீது உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களை வைப்பீராக. அப்பா, இந்த தொற்று நோய் என் பிள்ளைகளை நெருங்காதபடி நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் முத்திரையிடும். எங்கள் குடும்பத்திலே பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளையும் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வீணாக நேரத்தை செலவழிக்காதபடி உம்முடைய இறை வார்த்தையை படிக்கவும் இன்னுமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமான காரியங்களை செய்யவும் நீர் அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, படித்து முடித்துவிட்டு வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் நல்லதொரு வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு திருமண வாழ்க்கையை நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். தீமைகளோ துன்பங்களோ வியாதிகளோ கஷ்டங்களோ எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளுவோம். மனிதன்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.